Praise Lord, welcome to JJ Pets and Gardens. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு லாங் வீடியோ பார்க்க போகிறோம். என்னது பற்றின்னு பார்த்தீங்கன்னா அடினியம். அடினியம்க்கு இன்னொரு பேர் வந்து டெசர்ட் ரோஸ், பாலைவன ரோஜான்னு சொல்லுவாங்க. அந்த பிளான்ட் வந்து ரொம்பவே ஈஸி மெயின்டெனன்ஸுங்க. நம்ம அதிகமாக செலவு பண்ணணுன்னு அவசியம் இல்லை, அதிகமாக வந்து உரம் கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை. வெயில் காலத்தில் பூக்க ஆரம்பிக்கும். ரொம்பவே அழகான ஃப்ளவர், நிறைய கலரில் இருக்குது. சிங்கிள் பெட்டல், மல்டி பெட்டல், டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது, டபுள் கலரில் இருக்குது. ரொம்பவே ஈஸியாக வளர்க்கலாம். கார்டனிங் ஸ்டார்ட் பண்ணுறவங்க வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக இந்த அடினியம் பிளான்ட் இந்த சீசனில் நீங்கள் வாங்கி வைக்கலாம். ஆக்சுவலாக அதை வந்து நம்ம விதைகள் மூலயமா வளர்க்க முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிராஃப்டிங் மூலயமா நம்ம நிறைய கலர்ஸ் உருவாக்க முடியும். நான் வந்து முதல்ல வாங்கின கலர் எதுன்னு பார்த்திங்கன்னா இந்த பிங்க் அண்ட் ஒயிட் அடினியம் தான். இதுதான் நான் ரொம்ப பிடிச்சி வாங்கினேன். எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து ரொம்பவே அழகான கலர், ரொம்பவே பிடிச்சது எனக்கு. இது என்கிட்ட வந்து ஒரு 3-4 வருஷம் 3 வருஷம் இருக்கும், கரெக்டாக 3 வருஷம் இருக்கும். இதுலேருந்து ஃபஸ்ட்டு வந்த சீட் எடுத்து போட்டு அந்த சீட் க்ரோன் பிளான்ட் வந்து இது பாருங்கள் என்ன அழகாக வந்திருக்கு. சீட் க்ரோன் பிளான்ட்டு சேம் கலர் தான், முற்று எடுத்துருக்கு பார்த்தீங்களா? வெயில் காலம் வந்த உடனே இவங்க அழகாக பூக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஆக்சுவலாக அது வந்து அம்மா பிளான்ட்டு. இது இப்போ பார்த்திங்கன்னா 2 சீடு விழுந்து தானாகவே 2 பிளான்ட் முளைச்சிருக்காங்க. இந்த ஒரு பிளான்ட் இருக்குது. நான் வந்து மாற்றி வைக்கணும். ஆக்சுவலாக இப்போ சம்மரில் நம்ம ரீபாட் பண்ணுறதெல்லாம் பண்ணலாம். நான் வின்டரில் ஒன்றுமே பண்ணல, அப்படியே விட்டுட்டேன். எடுத்து பிளான்ட் டேமேஜ் ஆகிட போகுதுன்னு சொல்லிட்டு. இங்கே ஒன்று இருக்குது, இதோ ஒன்று இருக்குது பாருங்கள். இதை எடுத்து நம்ம வேறு சின்ன தொட்டிக்கு மாற்றி வைக்கணும். அதே மாதிரி ரீபாட்னால் நமக்கு இது வந்து காடெக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த சென்டர் பார்ட் திக்காக இருக்கு இல்லையா, இது காடெக்ஸ். நம்ம வருஷம் என்ன பண்ணலான்னா, அடியில் மண்ணில் இருக்கும் இல்லையா, அந்த பார்ட்டை மேலே தூக்கி வைக்கும் போது நமக்கு நிறைய டிஃப்ரெண்ட் ஷேப் கிடைக்கும். எனக்கு போன வருஷம் பார்த்திங்கன்னா இதுதான் மேலே இருந்தது, இது வந்து மண்ணில் இருந்தது. நான் போன வருஷம் எடுத்து மேலே வச்சதுக்கப்புறமா இப்போ நமக்கு இந்த ஷேப் கிடச்சிருக்கு. அதே மாதிரி இதையுமே எல்லாமே நம்ம டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் உருவாக்கலாம். இந்த ரூட்ஸ் இருக்குது பார்த்திங்களா, இந்த பொடியாக இருக்க ரூட்ஸ் தான் நம்ம வந்து அழகாக ஃபார்மேஷன் கொண்டு வர முடியும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப அடினியம் மேலே ரொம்ப ஆசை வந்துட்டு நான் அப்புறம் இந்த கலர் வாங்கியிருந்தேன். இது வந்து ரெட் கலர், ரெட்டு. கிராஃப்டிங் பண்ண இடம் இது தான். கிராஃப்டிங் பண்ண இடம் இது. போன வருஷம் பார்த்திங்கன்னா சென்டரில் ஒரு ஸ்டெம் போயிருந்தது. அதை கட் பண்ணி விட்டதுக்கப்புறமா உங்களுக்கு சைட் பிரான்ச் எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். இங்கேயோ மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு, இங்கேயோ மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அடினியம் வளர்க்குறது ரொம்ப ஈஸிங்க. இப்போதைக்கு நம்மக்கிட்ட நிறைய பிளான்ட் ஆகிப்போச்சு அடினியம். இன்னொன்று காட்டுறேன். இது வந்து நம்ம ஏற்கனவே ஷார்ட்ஸில் பார்த்தோம் இல்லையா, அந்த பிளான்ட்டு. இது பாருங்கள், வாங்கும் போது நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஷார்ட்ஸில் எல்லோ கலரில் இருக்குதுன்னு சொல்லிட்டு. நாள் ஆக பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிங்க்காக மாறுதுங்க பாருங்கள். இதுவுமே எவ்வளோ அழகாக இருக்குல்ல, சூப்பராக இருக்குது, ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது போன்சாய் வெரைட்டின்னு தான் சொன்னாங்க. இதையுமே நான் வந்து பாட்டு மாற்றணும். ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா கார்டன்லேருந்து வாங்கிட்டு வந்தது வெறும்னே வந்து கோகோ பீட் மட்டும்தான் இருக்குது, மண் எதுவுமே இல்லை. அடினியமுக்கு நம்ம ஆற்று மண்ணெல்லாம் கலந்து போடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ட்ரேயில் ஃபுல்லுமே அடினியம் தான் இருக்குது. எல்லாமே இப்போ தான் இலைகள் வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் வந்து நான் போன வருஷம் வாங்கின அடினியம். இது பாருங்கள் என்ன அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. இல்லை மெயின்டெனன்ஸே இல்லைங்க. இன்னும் சொல்லப்போனால் நான் உரமே இதுக்கு கொடுக்க மாட்டேன். வெறும் தண்ணி, மழை காலத்தில் சுத்தமாக கேரே கிடையாது, வெயில் காலத்தில் மட்டும் தண்ணி ஊற்றுறது. இது வந்து ஒயிட் அடுக்கு மொட்டு வந்திருக்கு பார்த்திங்களா. நான் ஆக்சுவலாக இப்போ வீடியோ எடுக்கும்போது தான் பார்க்குறேன் மொட்டு வந்ததையே. இதுலேயே மொட்டு வந்திருக்கு. சம்மர் வந்த உடனே சூப்பராக நமக்கு ப்ளூம் ஆவாங்க. அதுக்கப்புறம் நான் ஆக்சுவலாக இப்போ ஏன் எடுத்தேன்னா, சம்மர் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம அடினியம் பிளான்ட்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக தான் எடுத்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா முந்தானேத்து பூத்த பூ. இது வந்து இன்றைக்கி மலர்ந்துருக்கு. எவ்வளோ அழகாக இருக்குல்ல. சேம் பிளான்ட்டில் இங்கே பாருங்கள் சிங்கிள் பெட்டல் பூத்துருக்கு, தெரியுதுங்களா? ஏன் இப்படி வந்திருக்கு? ஒரு பிளான்ட்டில் 2 டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அழகாக இருக்கே பார்க்குறதுக்கு, நம்ம அப்படியே விட்டுறலாமா அப்படின்னு கேட்டால் விடக்கூடாது. ஏன்னா இப்போ ரீசன் சொல்கிறேன் பாருங்கள். நமக்கு வந்து கிராஃப்டிங் இங்கே பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? கிராஃப்டிங்னால் ஒட்டு போடுறது. இங்கேருந்து கிராஃப்ட் பண்ணி நமக்கு 2 ஸ்டெம் வந்திருக்கு, ஓகேவா? அந்த 2 ஸ்டெம்முமே இந்த மாதிரி தான் பூக்கும். இந்த கிராஃப்ட்டுக்கு கீழே நம்ம அதே இதுதான் ரோஸில் நம்ம சக்கர் ஸ்டெம்முன்னு சொல்லுவோம் இல்லையா, சக்கர் ஸ்டெம்மில் பூ வராது. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா கிராஃப்ட்டுக்கு கீழே ஒரு பிரான்ச் வருதில்ல, இது வந்து ஏற்கனவே அந்த
எந்த செடியில் ஒட்டு போட்டாங்களோ அதனுடைய கலர் அந்த மாதிரி பேட்டர்னில் தான் பூக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்டலில் ரெட். நம்ம வாங்கினது வந்து பிங்க் ஷேடு. நான் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு பூ பறிச்சே காட்டிடுறேன். நம்மகிட்ட ஏற்கனவே இருக்கிற கலர் இது, ஓகேவா? ஏற்கனவே இருக்கிற கலர் இது. இப்போ வந்து நமக்கு இந்த கலர் பூத்துருக்குது. டிஃப்ரென்ஸ் தெரியுதா உங்களுக்கு? ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, இது அப்படியே விட்டுறாமல் கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டெம்மை கட் பண்ணி நம்மளோட மதர் பிளான்ட் பேபி பிளான்ட் இருக்குது பார்த்தீங்களா, அது கூட ஒரு ஸ்டெம்மில் மட்டும் நான் கிராஃப்ட் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா ஃபஸ்ட்டு டைம் நம்ம பண்ண போகிறோம். அதனால் நம்ம எல்லா ஸ்டெம்மும் கட் பண்ணாமல் இந்த ஒரு ஸ்டெம்மை கட் பண்ணி எது கூட அந்த சைஸ் மேட்ச் ஆகுதோ அது கூட வச்சு கிராஃப்ட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த கலர் பூக்க வைக்கலாம் அப்படின்ற ஐடியாவில் இருக்குது. ஏன்னா ஸ்டார்ட் பண்ணுறது கொஞ்சம் பேசிக்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம ஒன்றும் ஜீனியஸோ இல்லை வந்து கிராஃப்டிங் பண்ணதில் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸோ கிடையாது. ஃபஸ்ட் டைம் பண்ண போகிறோம். கட் பண்ணி நீங்கள் அப்படியே வச்சாலும் இது வந்து உங்களுக்கு வளரும். ஆனால் எப்படி வளரும்னு பார்த்தீங்கன்னா நெடுன்னு வளரும். ஒரு ஷேப் இருக்காது. அதுவுமே அழகாக தான் இருக்கும். ஆனால் நம்ம கிராஃப்ட் பண்ணும்போது நான் என்ன பிளான் பண்ணியிருக்கேன், ஒரு பக்கம் பிங்க்காக இருக்கும், ஒரு பக்கம் ரெட்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஒரே பிளான்ட்லன்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த ஐடியா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகுமா ஆகாதான்றதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எத்தனை பேருக்கு அடினியம் பிடிக்கும்ன்றதை சொல்லுங்கள். இதுக்கு வந்து ரொம்பவே மெயின்டெனன்ஸ் கம்மிங்க. நான் என்ன சொல்கிறேன்னு தெரில. உரமே கொடுக்கலனா கூட அது சூப்பராக வந்தது. வெயில் காலத்தில் தான் பூக்க ஆரம்பிக்கும். வெயிலில் இப்போ நமக்கு ஃபெப்ரவரியா, எனக்கு தெரிஞ்சு ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் பூக்கும். நல்லாவே பூக்குங்க. மாவு பூச்சி தொல்லை இருக்கும். மாவு பூச்சிக்கு நீங்கள் எப்போவுமே நீம் ஆயில் ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி பண்ணுங்கள். இல்லைனா தண்ணி எடுத்து நல்லாவே வாஷ் பண்ணி விட்டுருங்க. மற்ற செடிகளுக்கு கொடுக்கும்போது தேவைப்பட்டால் உரம் கொடுங்க. இது நம்ம வந்து சாப்பிட போகிறது கிடையாது, வெறும் அழகுக்கு தான். நீங்கள் கெமிக்கல் உரம் இருந்தாலும் சரி, இயற்கை உரம் இருந்தாலும் சரி கொடுங்க. வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து அடினியம் வீடியோ போடலாம். இது சீட்ஸும் நான் எடுத்து வச்சுருக்கிறேன். பட் சீட்ஸ் இப்போ தான் நான் போட்டிருக்கேன். வளருமா அப்படின்றது தெரியல. சில பேர் கேட்டிருக்காங்க, அவங்களுக்கும் சீட்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன் கொரியர் பண்ணுறதுக்காக. பிளான்ஸ் நம்மகிட்ட வாங்குறாங்க இல்லையா, அவங்கக்கிட்ட இதெல்லாம் வந்து காம்ப்ளிமெண்ட்டாக நான் கொடுத்துட்ருக்குறேன். ஸோ அந்த மாதிரி போயிட்டுருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்டனிங்.